இன்னும் அந்த சீமான் பெரியார் எதிர்ப்பு மறுப்பு அந்த அலை ஓயவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேற்று திடீர்னு மாலையிலேருந்து ஒரு பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சீமான் வந்துட்டு அந்த டென்மார்க்லேருந்து பேட்டி கொடுத்திருந்த தேசிய தலைவர் மேதகா அவர்களுடைய அண்ணன் வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்களுடைய மகன் கார்த்தி மனோகரன் பேட்டி கொடுத்துருந்தார். அது பற்றி செய்தியாளர் கேள்வி கேட்கும்போது கடற்கரை பிக்காளி பையன் அப்படின்னு சொல்லிட்டு போனதை அடுத்த சில நொடிகளில் உடனே தே பையன் என்று பெண் நிருபர் முன்பாக அந்த நபரை சம்மந்தப்பட்ட அந்த ஈழத்து மனோகரனை கார்த்திக் மனோகரனை பேசிட்டார்னு ஒரே அளவில் ட்ரெண்ட்டு பெரிய அளவில் போயிட்டு உடனே சில கட்டமைப்பில் இருக்கக்கூடிய தோழர்களை வெளிநாடுகளிலிருந்து தொலைபேசியில் எனக்கு தொடர்பு கொண்டு என்ன சீமான் இப்படி பேசலாமா, என்ன இருந்தாலும் அது பெரிய குடும்பத்தினுடைய பெண்ணை தாயை சொல்லி பேசுவது முறையா அப்படி இப்படின்னு விடாமல் ஒரு தோழர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி பேசியிருக்க வாய்ப்பில்லை. எனக்கு நேற்று முழுக்க மின் துண்டிப்பு இந்த பகுதியில் ஒரு நாள் முழுக்க இருந்தது. ஒரு 4 மணி வாக்கில் தான் மின்சாரம் வந்தது. எந்த செய்தியும் பார்க்க முடியல. செல்ஃபோன்லேயும் சார்ஜர் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தோம். அப்பப்போ மட்டும் சின்ன குறைந்த அளவு வச்சுக்கிட்டு செய்திகளை பார்த்துக்கிட்டு இந்த செய்தியை பார்க்க தவறிட்டோம். என்ன நடந்ததுன்னு தெரியல, முழுக்க தெரியாமல் நான் சொல்ல முடியாது. நான் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு அந்த தோழருக்கு சொல்லியிருந்தேன். திரும்ப அவருடைய ஆதங்கம் தான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டு வந்தார். எனக்கான இந்த பதிலை ஈழத்து உறவுகளே சொல்லி விடுவார்னு பெருந்தன்மையாக சொல்லியிருந்தார். எனக்கான தலைவருடைய தேசிய தலைவருடைய பிள்ளைகளே எனக்கான பதிலை சொல்லுவாங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியங்களெல்லாம் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் சரியான பதில் தான் அது. ஆனால் இந்த வார்த்தையை சொல்லலாமா அப்படின்னு திரும்ப அவருடைய ஆதங்கம், தான் நம்பிக்கை வச்சுருக்கிற ஒரு தலைவர் இப்படி தவறி பேசிட்டாரோ அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு தாயை இழிவுபடுத்தி பேசிட்டு பெண் உரிமையை பற்றி நம்ம எப்படி பேச முடியுன்ற ஒரு ஆதங்கம் சொல்லியிருந்தார். உடனே அடுத்த நிமிடமாக விசாரித்து அந்த ஒரிஜினல் இதை பார்த்திங்கன்னா உண்மையான பதிவை பார்த்துக்கிறப்ப பிக்காளி பையன் இங்கே சாதாரணமாக சொல்கிறது உருப்படாமல் இருக்கிற விளங்காமல் இருக்கிறது, அது ஒரு இதுவாக சொல்லிட்டு இருப்பாங்க. அது எல்லாருமே ஒரு முரணாக இருக்கக்கூடிய ஒரு நபரை பிக்காளி பையன் எதுலேயும் ஒட்டாமல் ஒரு போக்கில் போயிட்டுருக்குது, பொய்யா சொல்லிட்டு திரியுறது, இப்படியான ஆட்கள் பிக்காளி பையன் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை தான் அவர் சொல்லிட்டு போகிறது ஒரு சாதாரண வார்த்தை தான். உடனே இப்படி பேசலாமா சீமான் அப்படின்னு போய் ஓய்ஞ்சிருச்சு. அதுக்குள்ளாரையே பக்கத்தில் இந்த தரப்பில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அதற்கான மறுப்பை அதை கேட்டு வாங்கி போகிறது பெரிய அலையாக போய் முடிஞ்சுது. ஒரு வழியாக கடைசியாக இதுவும் ஃபேக்கு, அடாடாடா இந்த சட்டியும் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு பெண் நிருபரை தவறாக பேசலாமா சீமான், பெண் நிருபரை இழிவுபடுத்தி விட்டார்னு. எங்கடா பெண் நிருபரை இழிவுபடுத்திட்டார், என்னடா இவ்வளோ கோஷம் போட்டுன்னு ஒன்றும் இல்லை. இப்போ ரோட்டுக்கு திரும்ப ஒரு பெரிய பெண் உரிமைக்கான குரலை எழுப்பாதது மட்டும்தான் பாக்கி. அவ்வளோ சமூக வலைத்தளங்கள் அங்கங்கே அந்த திராவிட கோஷ்டிகள் பெண் நிருபரை பெண்ணை இழிவுபடுத்தி விட்டார் சீமான் அப்படின்னு திரும்பவும் ஒரு இது என்னான்னு தேடி பார்த்தா ஒன்றுமே இல்லை, எங்கேயும் எதுவும் பேசவே இல்லை. அதே அந்த புதிய தலைமுறை பெண் பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறாரு. இதை தான் சொல்கிறார், அவர் பிக்காளி பையன் போமா அப்படின்ட்டு வர்றாரு. அதை இழிவுபடுத்தி விட்டாராம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு நகர்ந்து போகிறாரு. இதை என்ன இழிவுபடுத்திட்டார் இதில்? அதே நான் சீமான்னா மட்டும் உங்களுக்கு ஏன் அப்படி பற்றிக்கிட்டு எரியுது, எதுக்கு இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுறீங்க, பெண் நிருபரை இழிவுபடுத்திய சீமான் உடனே ட்ரெண்ட். இதுக்கும் நான் என்ன கேட்குறேன்னா, பெண் நிருபரை இழிவுபடுத்தி அதற்காக எதிர்ப்பு தெரிவித்து எஸ்வி சேகரை இழிவுபடுத்திய எஸ்வி சேகர் நடிகர் இருக்கிறாரில் அவர் வீட்டில் போய் அடித்து 10 வழக்கு வாங்கினதில் இந்த தரப்பும் ஒன்று. இதுக்காக அப்புறம் அந்த தரப்பு வழக்கெல்லாம் போட்டாங்க, அதில் தண்டனையும் கிடச்சிது. அந்த நபரை இப்பொழுது யார் கூட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் ஒண்டி போதும் நமக்கு அப்படின்னு சொல்கிறது யார்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எஸ்வி சேகரை ஒரு குற்றவாளி, பெண் நிருபர்களை இழிவுபடுத்தி பேசிய அந்த குற்றவாளியை, தண்டனை பெற்ற அவரை உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போவதற்காக இப்போ அந்த உயர்நீதிமன்ற தண்டனையை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு குற்றவாளி ஒன்று நிரூபிக்கப்படலை, அவர் குற்றவாளி தான். குற்றமற்றவர்களும் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் தெரியும் தண்டனை நிறுத்தி வைப்பாங்களா இல்லை உண்மை இதுதானே என்னன்றது தெரியும். உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி எஸ்வி சேகர் நல்ல நண்பர் தான், நமக்கு அவர் நல்லா பேசக்கூடியவர் தான், தொடர்பில் இருக்கக்கூடியவர் தான். இந்த விவாதத்துக்காக நான் அவர் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு பேசுகிறேன். அவர் இந்த நேரத்தில் பெண் பத்திரிகையாளர் பேசியதுக்காக தண்டனை பெற்றிருக்கிறார். அவர் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிற ஸ்டாலினுக்கு எதிராக நீங்கள் ஏன் எதுவும் எழுத மாட்டேங்கிறீங்க, போராட மாட்டேங்கிறீங்க, ஏன் ஓடி எல்லாம் பதுங்கிட்டீங்க, இந்த பெண்ணிய போராளிகள்லாம் ஏன் பதுங்கிட்டீங்க? ஒரு குற்றவாளி பெண் நிருபர்களை அவமானமாக கேவலமாக இழிவுபடுத்தி பேசிய ஒரு நபருக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு நபரை எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின், பெரியார் பெயரை சொல்லிக்கு பெண் உரிமையை பற்றி பேசக்கூடிய ஐயா அவர்கள் ஸ்டாலின் அவர்களை எப்படி பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு இவர் ஒண்டி போதும் அப்படின்றது, அதாவது பார்ப்பனர்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க இவர் ஒண்டி போதுன்ற மாதிரியான
இதில் வந்து அவர் இப்போ நான் அந்த காட்சிப்படுத்துறத எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கூட பொங்கவே இல்லையா. அது நான் இந்த பக்கம் துரும்புன்னா கூட உடனே பெருசு ஈர பேனாக்கிற மாதிரி பிரபகண்டா பண்ணுறது, அந்த பக்கம் மழையே வந்தாலும் கூட அது வந்து சும்மா தூசி தானே கடந்து போகிற மாதிரியாக அப்படி ஒரு பதுங்கல் எதுக்கு உங்களுக்கு இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான போராளிகளுக்கு நான் சொல்ல வரேன். சொம்படிக்கிற போராளிகள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள நான் சொல்ல வரேன். இதை பேசுனீங்க இழிவுபடுத்திட்டாருன்னு, அதே பதிவு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா? நீங்கள் எவ்வளோ பெரிய தவறு அது, அப்படி செய்திருக்கலாமா இந்த நேரத்தில் அதுவும் அப்படின்ற கேள்விகள்லாம் நீங்கள் கேட்டிருக்கணுமா வேணாமா? இது ஒன்று சொல்கிறேன், இவர்களை பற்றி சொல்கிறேன். அடுத்தது புதிய தலைமுறையில் மதிப்புக்குரிய தோழர் குளத்தூர் மணி அவர்களுடைய ஒரு நேர்காணல் பார்த்துட்டு இந்த வழக்கம் போல் பெரியார் இதற்காக இப்படி சொல்லவில்லை, அதற்காக அப்படி சொல்லவில்லை, இதற்காக இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படி திருச்சி சொல்லிட்டார், எங்கேயுமே நேரடியாக தாயை மகளை அப்படின்னு சொல்லவில்லை, இப்படி பண்ணிட்டாருன்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டு வர்றாரு. வழக்கம் போல் அவங்க எல்லாமே அப்படி தான் செய்வாங்க. அதை நம்ம மறுக்கலை, அது அவங்களுடைய தார்மீக உரிமை. அது அதில் ஒரு விடயம் சொல்லும்போது பொதுவாக இப்போ எதிர்த்தரப்பில் விமர்சிக்கக்கூடியவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து இந்த ஜாக்கெட் ஜம்பர் போட்டதால் தான் பருத்தி நூல் விலைலாம் ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறத பற்றியான ஒரு கேள்வியை வந்து கேட்குறாரு. அதுக்கு தோழர் வந்து விளக்கம் சொல்கிறாரு. பெரியார் அந்த அர்த்தத்தில் வந்து சொல்லலை. இப்போ பரவலாக எல்லோரும் வந்துட்டு துணி, வேஷ்டி, சட்டை இதெல்லாம் வந்து போடும்போது, ஜாக்கெட் இதெல்லாம் பயன்படுத்தும் போது தேவை அதிகமாகிறது, நூல் விலை கூடிடுதில்ல, அதனால் போடாமல் இருக்கலாம் என்ற அந்த துணியில் அப்படி சொன்னதாக நான் புரிஞ்சிக்கிறேன். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களே தெரியல. ஆக அப்படி சொல்லலை, நேரடியாக அந்த மாதிரி சொல்லலை. இந்த நூல் விலை ஏறிக்கிட்டே போகிறதுக்கு காரணம் இதில் நிறைய நம்ம பயன்படுத்துகிறோம், அதெல்லாம் போடாமல் இருக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து கலைஞர் அவர்கள் அப்படி திரித்து விட்டார், அப்படி பயன்படுத்தி எழுதிட்டார், மாற்றி எழுதிட்டார். அன்றைக்கி கலைஞருக்கும் பெரியாருக்கும் ஆகாது. அதை கூட மேம்போக்காக சொல்கிறார். அப்படி தொட்டாப்பில் போகிறாரு நம்ம தோழர் மணி, குளத்தூர் மணி தோழர். பெரியார் வந்து சொன்னதை கலைஞர் இப்படி மாற்றிட்டார். இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பரீட்சையெல்லாம் வந்துட்டு ஜம்பர் போட்டாக்க நூல் விலை ஏறிடுச்சு அப்படின்றத வாசகம், அந்த பிரச்சாரம், அந்த கட்டமைப்பை கலைஞர் தான் செய்தார்னு நேரடியாக பேட்டியே கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த இடத்துல என்ன கேள்வினாக்கா, இங்கே ஒன்றுனா எதிர்த்து போராட்டம் பண்ணி தட்டியை பிடிச்சி செருப்பால் அந்த படத்தை, சீமான் படத்தை தொடப்பட்டையில் அடிக்கிற மாதிரி கருணாநிதி வீட்டுக்கு முன்னாடி போய் கருணாநிதி படத்தை பிடிச்சிக்கிட்டு எங்கள் பெரியார் சொன்னது நீ திருச்சி எப்படி சொல்லலாம்? ஐயா தோழர் சொல்லியிருக்கிறார், குளத்தூர் மணி சொல்லியிருக்கிறார். இது திரித்தது கலைஞர் கருணாநிதி தான் இப்படி மாற்றி எழுதியது. காரணம் அந்த காலத்தில் 2 பேருக்கும் அரசியல் பிரச்சனை நேர் எதிராக இருந்துகிட்டு இருந்தாங்க, அது வேறு விஷயம். அதற்காக திரித்து பிரச்சாரம் பண்ணி எழுதுனது தான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறது. நான் இதில் பெரியார் சொன்னதையும் சொல்ல வரல, சீமான் தரப்பு இல்லை மற்றவர்கள் தமிழ் தேசிய தளத்தில் இன்னும் பொதுவாக தளத்தில் வந்துட்டு ஜம்பர் போட்டவர்களெல்லாம் ஜாக்கெட் விலை ஏறி போனது காரணம் ஜம்பர் பரீட்சைகள்லாம் ஜம்பர் போட்டதால் தான் பொதுவாக பேசுகிறதையும் நம்ம வந்து இங்கே விவாதத்துக்கு உள்ளாக்கலை. இதை திரித்து விட்டதாக, அதாவது மாற்றி விட்டதாக சொல்கிறாரு. சொன்னால் அந்த கருணாநிதிக்கு எதிராக யார் போராட்டம் பண்ணுவீங்க, கோஷம் போடுவீங்க? எதிர்ப்பை நீங்கள் அங்கே இல்லை காட்டியிருக்கணும், ஏன் காட்டலை? அப்போ இல்லாத ஒன்றுக்கு இந்த பக்கம் போராட வரக்கூடிய நீங்கள், இதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கக்கூடிய நீங்கள், பெரியாருடைய விசுவாசி ஐயா தோழர் குளத்தூர் மணி அவர்களையே நான் கேட்குறேன், இன்னும் இருக்கக்கூடிய மற்ற கோவை ராமகிருஷ்ணன் தோழரை கேட்குறேன், திருமுருகன் காந்தி எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எப்பவுமே 10 பேர் ஒன்றா கூட்டிகிட்டு முன்னே வந்து நிற்பார். அவர் கேட்குறேன், இந்த திரிவுபடுத்திய பெரியார் சொன்னதை வேறு ஒரு விதமாக சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெரியாருக்குமாக ஒரு வெறுப்பை வந்து பதிவு செய்த கருணாநிதி அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடாது? அது இன்றைக்கே இருக்குது, நாளைக்கே இருக்குது. சொன்னாரா இல்லையா, அது சரியானதா இல்லை, இவர் இந்த தோழர்கள் சொல்லக்கூடிய காரணம், விளக்க காரணம் சரியானதா இல்லை, அப்படி சொன்னது தான் உண்மையாக இருக்கிறதா என்றதெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கட்டும். இதை திரித்து, இதை மாற்றி ஒரு பழிப்பாவத்தை சொல்லக்கூடிய ஒரு அப்பாவி பெரியாரை, ஈவே ராமசாமி நாயக்கரை கொச்சப்படுத்தி பேசின கருணாநிதிக்கு எதிராக பெரியாரிஸ்ட்டுகள், நாங்கள் உண்மையான பெரியாரிஸ்ட்டுகள், ஆசிரியர் வீரமணி போயிட்டு ஏன் ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடத்தக்கூடாது? இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக தலைமையை பார்த்து தந்தையார் செய்து விட்டதுக்காக நீங்கள் வருத்தம் தெரிவித்து இதுக்காக ஒரு மன்னிப்பை நீங்கள் வெளிப்படையாக கேட்க வேண்டும் என்று ஏன் சொல்லக்கூடாது? இல்லை அதற்கான விளக்கத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விளக்கத்தை கொடுங்க, இல்லைனாக்கா நாங்கள் போராட்டம் பண்ணுவோன்னு ஏன் நடத்தக்கூடாது? இதுக்கு மட்டும் ஏன் எல்லாமே பதுங்கிடுறீங்க? இங்கேனா மட்டும் ஏன் எகிரிக்கிட்டு வரீங்க என்ற ஒரு 2வது பகுதி இருக்குது. 3வதாக சீமான் அப்படி பேசினார், அதற்காக வழக்கு பதிவாகி இருக்கிறது, ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது சாட்சியை கொடுப்பார், அதுக்கான ஆதாரங்களை ஆவணங்களை கொடுப்பாரா இல்லையா, அது தண்டனை கிடைக்குமான்றது அது அப்பாற்பட்ட நீதிமன்ற நடவடிக்கை.
சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில் போகிற நீங்கள் இதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும், இல்லைன்னா வீட்டை முற்றுகையிடுவோன்னு சொல்லிட்டு முற்றுகையிட்டு அவருடைய படத்தை போட்டு ரொம்பவும் அருவருக்கிற தக்கவா விதத்தில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கல்ல. இப்போ அதே கேள்வி வரும். இந்த யுனெஸ்கோ விருதுன்னு ஒன்று உருட்டிக்கிட்டு இருந்தீங்கள்ல, ஈவே ராமசாமி நாயக்கருக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகளுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இது யுனெஸ்கோன்னு சொல்லுவாங்க. இது ஆசியாவினுடைய தெற்காசியாவினுடைய சாக்ரட்டிஸ் என்று பெரியாருக்கு விருது கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யுனெஸ்கோ விருது பெற்ற யுனெஸ்கோ பார்வையில் பெரியார் அப்படின்னு ஒரு பெரிய புத்தகமே நீங்கள் போட்டு, அவள் எதுக்கு விருது கொடுத்தா, எந்த வார்த்தைக்காக, என்ன செயலுக்காக கொடுத்தான்றதும் தெரியாத நீங்கள் முழுக்க அதுக்குன்னு ஒரு புத்தகமே போட்டு ஆசிரியர் வீரமணி அவர்கள் வெளியிட்டு, அது ஊர் முழுக்க பிரச்சாரம் ஆகி, அதுக்கு பிற்பாடு பாடத்திட்டத்துக்குள்ளாகவும் அது கொண்டு வந்து இப்படியாக நிறைய நீங்கள் செய்திருக்கீங்கள. இந்த யுனெஸ்கோ விருது உண்மையிலே ஐக்கிய நாடுகள் அவையில் இருக்கக்கூடிய இன்னொரு கூட்ட அமைப்பு, அது யுனெஸ்கோ நிறுவனம் உண்மையிலே கொடுத்ததா, அதற்கான ஆதாரங்களை, ஆவணங்களை நீங்கள் தர வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய இடங்கள், உங்களுடைய வீடுகள் முற்றுகையிடப்படும். இன்றைக்கி நம்ம திருப்பி சொன்னால் அது சரியாக இருக்குமா சொல்லுங்கள். உண்மையிலேயே ஐக்கிய நாடுகள் அவையில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ நிறுவனம் இந்த விருதை கொடுக்கவில்லை. யுனெஸ்கோ மன்றம்னு ஒரு டுபாக்கூர் இங்கே சிங்கப்பூர், மலேசியாவில் யாரையோ ஒருத்தர் யுனெஸ்கோ மன்றம்ன்றன்னு ஒன்று வச்சுன்னு இருந்திருக்கிறான். அந்த மன்றத்தின் பேரில் ஒரு சர்டிஃபிகேட் இவங்க வச்சுக்கிட்டு யுனெஸ்கோ பார்வையில், அது ஐக்கிய நாடுகள், பல நாடுகள் பங்கேற்றிருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் அவையில் இன்னொரு அங்கமாக இருக்கக்கூடிய யுனெஸ்கோ நிறுவனம் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டுக்காக அமைப்பது, இதுவே பாராட்டி இவரை ஆசியாவின் சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லிடுச்சான். பேசுனது முழுக்க நாராசாரமான விஷயம். அவர் பேசின விஷயத்தை இன்ன வரைக்கும் இவங்க யாரும் நடைமுறைப்படுத்தவே இல்லை. அவர் பேசிட்டு போனார். பெண் உரிமை, சாதி ஒழிப்பு, சமூக நீதி, இன்ன வரைக்கும் இங்கே முட்டி போட்டு முக்கி பார்த்தா கூட அது எதுலையுமையாவது நிறைவேறி இருக்கிறதுனா இல்லை. 75 வருஷம் கடந்து போச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஈவே ராமசாமி நாயக்கருக்கு நான் அப்படி சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. எங்கள் ஐயா ஆசிரியர் வீரமணி தான் தெலுங்கானாவில் போய்ட்டு ஆந்திராவிலேயே ஈவே ராமசாமி நாயக்கர்னு படத்தை டைட்டில் போட்டு வெளியிட்டார். அவரே அப்படி பேசி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் பெரியார்னு சொல்லலாம், நம்மளும் ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொல்லுவோமே, சாதியை விட்டுடக்கூடாதுல்ல, வருமானம் போயிடல அப்படின்னு அவங்க பார்த்தாங்கல்ல, நம்மளும் அப்படி பார்ப்போன்னு சொல்ல வரேன். ஆக இந்த ஈவே அவர்களுக்கு யுனெஸ்கோ விருது உண்மையிலே கொடுக்கப்பட்டதா, அதுக்கான ஆவணங்களை, ஆதாரங்களை நீங்கள் கொடுக்கணும். இல்லைனாக்கா நாங்கள் உங்கள் வீட்டை முற்றுகையிட்டு நீங்கள் சீமான் வீட்டுக்கு முன்னாடி பண்ண மாதிரி நாங்களும் பண்ணுவோம். அது எப்படின்னு பண்ணுங்க பார்த்தீங்கல்ல, அதே போல் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இதை அறிவிச்சுட்டு கேட்டு உங்கள் வாசலுக்கு முன்னாடி, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்தாக்கா சரியாக இருக்குமா அப்படின்னு நான் கேட்குறேன். இந்த தோழர்கள் எல்லாருமே, கரிஞ்சட்டி தோழர்கள் எல்லாருமே நல்லவர்களாக இருந்தால், இது ஒரு மன்றம், யுனெஸ்கோ நிறுவனம் கொடுத்ததல்ல, இது ஒரு மன்றம் கொடுத்தது. இதுவே டுபாக்கூர். அது இதை நாங்கள் பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம். இதற்காக பாடத்திட்டத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்து சொருக முடியுமா? இல்லை இதை தமிழ்நாடு முழுக்க இதை சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இதுக்குன்னு பெரிய அளவில் ஒரு பிரச்சாரமே கொண்டு போனாங்க. யுனெஸ்கோ பார்வையில் ஆசியாவினுடைய சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறதுனே தெரியல. உலகத்தில் எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து அம்பேத்கருக்கு இணையாக பெரியார், சாக்ரட்டிஸுக்கு இணையாக பெரியார். இதுக்கு மேலே இது பேசினா நல்லா இருக்காது. ஆக நீங்கள் ஒரு பொய்யான, போலியான யுனெஸ்கோ விருதை வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் கதை கட்டிட்டு வந்திருக்கீங்க. கேட்டால் இப்போ என்னன்றீங்க, அது உண்மையிலேயே யுனெஸ்கோ மன்றம் என்று ஒன்று கொடுத்திருக்கிறது. அதை மிகுதியாக சில பேர் ஆர்வ கோளாறாக அப்படி சொல்லிவிட்டார்கள். ஆனால் யுனெஸ்கோ மன்றம் விருது கொடுத்தது உண்மைதான். யார் அந்த மன்றம்? ஒரு பெரிய அவையா, இல்லை ஒரு நாடா, ஒரு குட்டி நாடாக கொடுக்கட்டும், குறிப்பிட்ட நாடா, ஒரு சும்மா லெட்டர் பேடு கம்பெனி ஒருத்தன் வச்சிட்டு இருக்கிறான், அவன் கொடுக்குறான். இதை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும்? ஆக இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு பேசலாமா? ஆதாரமற்ற, உண்மைகளற்ற ஒரு விடயத்தை தூக்கி கொண்டு நீங்கள் சுற்றி இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள் மனசில் நீங்கள் புகுத்தி இருக்கிறீங்க. இதற்காக நீங்கள் ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும். அது இல்லை என்றால் உங்களுடைய வீடு முற்றுகையிடப்படும். இங்கே வீட்டுக்கு முன்னாடி எதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அடிச்சிங்களோ அதே போல் செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குமா? 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் கண்ணெதிர்க்க. நீங்கள் உங்கள் வெறுப்பு அரசியலை திரும்ப திரும்ப நீங்கள் தூண்டி கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக ஒரு விவாத பொருளை விவாதமாக பேசாமல் வெறுப்பு அரசியலாக, அபாண்டமாக, அசிங்கமாக, அருவருக்கத்தக்க விஷயத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. காலையில் மதிப்புக்குரிய ஐயா ஆசான் நம்ம திரும்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மக்களும் ஆசான் இல்லாது பேராசான், மணி அரசுன்னு சொல்லணும். அதை சொல்ல கேட்க கேட்க ஒருத்தருக்கு, மீசக்காரருக்கு வயிறு எரியணும். அவர் தான் சொன்னார், ஆசான் மணியரசன் அந்த திருச்சி பேருந்து நிலையத்தில்
பாலியல் சீண்டலுக்காக அடிபட்டார் என்ற விஷயத்தை நான் இன்றைக்கி காலையில் அவர்கிட்ட வேற ஒரு விடயமாக பேசும்போது அவரே சொன்னார், ஐயா இந்த மாதிரி பேசியிருக்கிற இந்த விஷயம் எவ்வளோ அருவருப்பு பாருங்கள். அது விஷயமா இவர்கள் தரப்பில் ஐயா பே மணியரசன் தரப்பில் வந்து வழக்கு கொடுத்து வழக்கு நடந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. பொய்யாக அது வந்து இது நடந்தது வேற ஒரு விஷயத்துக்காக நடந்தது. அது ஏன் இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சுபவீரபாண்டியன் இப்படி சொல்லியிருக்கிறாரு. இவரும் அவரும் சரி ஒன்றாக ஒரு காலகட்டத்தில் தமிழ் தேசிய தளத்தில் ஒன்றாக பயணித்தவர்கள். ஒரு மதிப்புமிக்க ஒருத்தரை போய் சுப வீரபாண்டியன் அவர்கள் வந்து இப்படி சொல்லலாமா? சொல்லிவிட்டு இப்படியாக ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் நான் பார்த்தேன், அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம், பாலியல் சீண்டலுக்காக அடி வாங்கியவர் ஆசான் பே மணியரசன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இது உண்மையாக இருக்கலாம், கேள்விப்பட்டது, சமூக வலைத்தளங்கள் பார்த்ததுன்னு. அதே சமூக வலைத்தளத்தில் தான் தமிழச்சி பிரான்ஸ் தமிழச்சி என்கிற தீவிர இன்று வரை அச்சு பிசகாமல் அதிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரியாரிஸ்ட்டு, கருப்பு சட்டை போடுறதுக்கு தகுதியுள்ள பெண்மணி, அவங்க சொல்கிறாங்க பல குற்றச்சாட்டுகள் வருது. லூலு பிரச்சனை, பெரியார் சரவணுக்கு, இதில் இருக்கக்கூடிய சில பேர் வந்துட்டு இந்த பாலியல் சுரண்டு பெண்களை வந்து தப்பாக பயன்படுத்துறதுக்கு துணை போன கோஷ்டிகள் இவங்களான்றதை தாண்டி சன் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, அந்த பெண்ணோடு சுபவீரபாண்டியன் அவர்களுக்கு உடல் ரீதியான பாலியல் உறவு இருந்ததை பற்றி ஒரு சர்ச்சையை வந்து விசாரிக்கும்போது இன்னொரு பெண் தோழர்கிட்ட போகுது. அந்த பெண் தோழர் வந்து அது அவருடைய பர்சனல், தலையிடக்கூடாது, அதில் போய் ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு சொன்னது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? பெண்ணுக்கு இப்படி நடப்பது ஒரு அநீதி அல்லவா? இதை நீங்கள் தட்டி கேட்டு விவாதித்து இது ஒரு பிரச்சனையாக வந்து அதை வந்து நீங்கள் முறைப்படி தடுத்து இருக்கணுமா இல்லையா? அதுக்கு ஒரு தீர்வை சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் அதை வந்து அவருடைய பர்சனல்னு சொல்லிவிட்டு நீங்கள் நழுவி போனீங்கன்னா, அந்த அம்மா பேசின வீடியோ இன்றைக்கி இருக்குது, சமூக வலைத்தளங்கள் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு ஐயாவை என்ன வேணாலும் பேசலாம்ல. உங்களை போல் ஆசான் பே மணியரசன் ஒன்றுன்னு சொன்னார், அது இவர் மேலே தவறு இல்லை, யார் ஐயா சுபவீரபாண்டியன் மேலே தவறு இல்லை, அவர் ஏற்றுக்கிட்டு நிற்கிறார்ல அந்த திராவிடம், அது ஒரு தொடக்கமே நாரசாரமான தொடக்கம், அது நாரசாரமான ஒரு கட்டமைப்பு, அவதூறுகளையும் பாலியல்களை பற்றி பேசி இருந்த ஒரு கூடாரம் அது. இவர் சொல்கிறார் அந்த சனியை ஒழிகிற வரைக்கும் தமிழ்நாடு இப்படி விளங்கவே விளங்காது. இந்த கூறாடம் திராவிடம், இந்த பெரியாரியம், இந்த ஈயம் பித்தளைன்னு பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, முழுக்க முழுக்க இந்த பாலியலை வச்சு அண்ணா எழுதின அந்த ரோமாபுரின்னு ஏதோ மாளிகை பற்றி முழுக்க முழுக்க பாலியல் யார் யாருக்கிட்ட இருந்தாங்கன்னு பாலியல் தொடர் தான் அது. பெரியார்கிட்ட அண்ணா இருந்தபோது எழுதியது. இன்னொரு புத்தகத்தையும் ஏதோ சொன்னார். எல்லாருக்கும் இவங்க ஆபாசத்தை தான் பேசிக்கிட்டு இருப்பார்கள். கடைசியாக திராவிடத்தில் இப்படிலாம் நடந்து விடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை போட்டு முடிப்பாங்க. இவங்க பேசுனது, இவங்க பிரச்சாரம் பண்ணது முழுக்க மேக்சிமம் பேசுகிறது எல்லாமே இந்த மாதிரியான ஆபாச அருவெறுப்பு இப்படி தான் அவங்க பேசியே கொண்டு வந்திருக்கிறாங்களே ஒழிய நல்லதை சமூக விழிப்புணர்வு இல்லை உண்மையான பெண் உரிமையை பற்றியோ ஏதோ ஒன்றுமே கிடையாது. போகிற போக்கில் அடித்து விட்டுட்டு ஆபாசத்தை பேசிட்டு போகிற கூடாரம் அது அப்படின்னு சொல்கிறத 100க்கு 100 ஏற்க வேண்டியதாக இருக்குதா இல்லையா? ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் சொல்கிறார்கள், என் மீது ஒரு பெண் நேரடியாக குற்றச்சாட்டு, அது வரைக்கும் அமைதியாக பேசிக்கிட்டு இருந்த ஐயா இந்த கேள்விகள்லாம் வருது, இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்களேன்னு கேட்குறதுக்கு என் மீது சொன்னார்களா, என் மீது ஒரு பெண் நேரடியாக நடந்திருக்கிறதுன்னு ஒருத்தர் வெளிப்படையாக சொல்கிறாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் அதிகாரம் இதை வச்சுட்டு இல்லாமல் கூட நீங்கள் ஆக்கியிருக்கலான்ற ஒரு விவாதம் வருது இல்லைங்களா? இப்போ இதை பற்றி பேசும்போது உங்களுக்கு ஒரு கோபம் வருது இல்லைங்களா? ஒரு வருத்தம் வருது இல்லைங்களா? உண்மையிலே நான் வருத்தப்படுறேன். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்கன்ற மாதிரி இந்த பார்வை ஏன் உங்களுக்கு வந்துட்டு மற்றவர்கள் மேலே இருக்க மாட்டிருக்குது? உங்கள் வயதை ஒற்ற பே மணியரசன் ஐயா அவர்கள் எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குதா இல்லையா? 2002 நடந்த விஷயம் இன்றைக்கி தான் உங்களுக்கு அறிவில் வந்து கண்ணு திறந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா, இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. கடந்த ஓராண்டுகளாக உங்கள் மீது குற்றச்சாட்டு, உங்கள் தரப்பினர் மீது குற்றச்சாட்டு, யார் கூடலாம் இருந்தாங்க, யார் கூட இருந்தாங்க, இது எப்படி நடந்ததுன்னு ஒவ்வொன்றா சொல்லியே அவங்க எழுதிட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க, புகாரும் கொடுத்துருக்குறாங்க, பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்குது. 2002க்கு நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் இப்பொழுது உங்கள் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு அந்த பெண்மணிக்கு ஒரு பதிலும் நீங்கள் சொல்லலையே. ஆக எதுக்கு சொல்ல வர்றதுனாக்கா, தன்னை போல பிறரை நேசிங்கன்றது. நீங்கள் என்ன அரசியலை முன்னெடுக்கிறீங்களோ அதுதான் எதிர்க்க இருக்கிறவங்களும் அரசியலை முன்னெடுப்பாங்க. இதை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். பெரியார் மீதான விமர்சனங்கள் சரியாக தவறான்றதை பேசுகிறதை விட்டுட்டு நீங்கள் பாலியல் விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து ஒரு நபர் மீது வைக்க போய் அது உங்கள் பேரில் திருப்பி ஒன்றா வந்துட்டுருக்கு. நீங்களும் தூய நபர்கள் அல்ல. இல்லாத ஒன்றை நீங்கள் 2000 நடந்ததாக பேசும்போது நடந்த ஒன்றை இப்பொழுது பேசுவதில் உங்களுக்கு வலி வருதுனாக்கா அதுதான் யதார்த்தம். இப்படியான அரசியலை தயவுசெய்து நீங்கள் முன்னெடுக்காதீங்க அப்படின்றத இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். இதற்கு முன்பாக 3 குற்றச்சாட்டு. ஒன்று, சீமான் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு, பையன் என்று
கார்த்திக் மனோகரன், டென்மார்க்கில் இருக்கக்கூடிய கார்த்திக் மனோகரன் பேசினதை அடுத்த சில நிமிடங்களே உடஞ்சது. ஆனாலும் ஒரு பெரிய வதந்தியாக பண்ணீங்க. அது பொய் என்று ஆன பிறகு உடனே பெண் நிருபரை இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு பேசுனதுக்கு, அதே பெண் நிருபரை பேசி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவரை பக்கத்தில் வைத்து கொண்டிருக்கிற ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக உங்களை கேட்க முடியலன்றது ஒன்று. யுனெஸ்கோ விருதுக்கு உங்களால் பதில் விளக்கம் இன்ன வரைக்கும் தர முடியுமா? இல்லாத ஒன்று ஏன் செய்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை பேசி கடைசியாக ஐயா சுப்பவீரபாண்டியன் அவர்களுடைய அந்த வாத திறமையில் அவர் நேற்று பேசினார்ல, அந்த இதுக்கும் பதில் சொல்லி முடிச்சிருக்கிறேன். பதில் வருகிறதா இல்லையா என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.